بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الكلام كلام الله، وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உலக வாழ்க்கையை விட்டு, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடை பெற்று போகும்போது, மறு உலக வாழ்க்கைக்கு தன்னை தயார் செய்து போகும்போது ஒவ்வொரு முஸ்லிமும் ஆசைப்படக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் செய்த அனைத்து பாவங்களுக்கும் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். அவனுடைய பாவங்கள் அவனை விட்டும் போக்கப்பட வேண்டும். அவனுடைய பாவங்களுடைய சுமைகள், பாரங்கள் அவனை விட்டும் நீக்கப்பட வேண்டும். அவன் அல்லாஹ் தபாரக வ தஆலாவை சந்திக்கும் போது பாவங்களிலிருந்து சுத்தமாக்கப்பட்ட, தூயப்படுத்தப்பட்ட ஒரு ஆத்மாவாக அல்லாஹ்வுக்கு முன்னே நிற்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஆசையாக, குறிக்கோளாக இருக்க வேண்டும், எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். காரணம், இந்த உலக வாழ்க்கையில் அவன் பாவங்களிலே ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறான். காரணம், அல்லாஹ் படைத்த இந்த மனிதன், பலகீனமான மனிதன், பாவங்களிலே விழக்கூடியவனாக இருக்கிறான். அவனை பாவங்களில் விளைவிக்கக்கூடிய எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றது, எத்தனையோ எதிரிகள் இருக்கிறார்கள். இந்த பலகீனமான மனிதனை பாவங்களிலே விளைவிப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, காத்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளும் இருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சோதிப்பதற்காக வேண்டி இந்த ஷைத்தானை படைத்துள்ளான், இப்லீஸை படைத்துள்ளான். அவன் அல்லாஹ்விட்டே எடுத்துக்கொண்ட ஒரு வாக்குறுதி, அவனை இறுதி நாள் வரை விட்டுவிடுமாறு. அதே நேரம் அவன் கூறி காட்டிய அம்சத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா, அவன் விட்ட சவாலை அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு கூறி காட்டுகிறான். قال فبما اغويتني لاقعدن لهم صراطك المستقيم. என்னுடைய ரப்பே, நீ என்னை வழி தவற செய்வதற்காக நான் அவர்களுக்கு முன்னே வருவேன், அவர்களுடைய ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற பாதையில் நான் அமர்ந்து கொள்வேன். ثم لآتينهم من بين أيديهم, பிறகு நான் அவர்களுக்கு முன்னால் வருவேன். ومن خلفهم, அவர்களுக்கு பின்னாலும் வருவேன். وعن أيمانهم وعن شمائلهم, அவர்களுடைய வலது இடது பக்கங்களால் நான் வருவேன். ولا تجد أكثرهم شاكرين. எனவே நீ என்னுடைய ரப்பே, மனிதர்களில் ஜின்களில் அதிகமானவர்களை உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக, நீ படைத்த நோக்கத்தை நிறைவேற்றியவர்களாக காண மாட்டாய் என்று ஷைத்தான் கூறியதை, இப்லீஸ் கூறியதை அல்லாஹ் கூறி காட்டுகிறான். வல்லாஹுல் முஸ்தஆன். அதே போல் சகோதரர்களே, எங்களை தீய செயல்களில் விளைவிக்கக்கூடிய இன்னும் ஒரு எதிரி யார் என்றால், எங்களுடைய மனோ இச்சைகள், எங்களுடைய மனோ இச்சைகள். அல்லாஹ் கூறுகிறான், அரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவா அஃபஅன்த தகூனு அலைஹி வகீலா. முஹம்மதே, நீ
யார் தன்னுடைய இறைவனை தன்னுடைய மன இச்சையை இறைவனாக எடுத்துக்கொண்டாரோ, தன்னுடைய மனோ இச்சைக்கு வழிபட்டு கீழ்பட்டு தன்னுடைய மனோ இச்சைகளை தன்னுடைய இறைவனாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை நீ காணவில்லையா? நீ அவர்களுக்காக வாதாடுவாயா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறார். எனவே எங்களுடைய மனோ இச்சைகளும் எங்களை பாவங்களிலும் தீய செயல்களிலும் விளைவிப்பதற்காக போடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதே போல் சகோதரர்களே, இன்னும் ஒரு எதிரி எங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆத்மாக்கள், தீய செயல்களை கொண்டு ஏவக்கூடிய எங்களுடைய ஆத்மாக்கள். அல்லாஹ் கூறுகிறான், இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக இந்த ஆத்மா அதிகமாக தீய செயல்களை கொண்டு ஏவக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றது. எங்களுடைய நஃப்ஸ் தீய கெடுதியான ஆத்மாக்கள், எங்களுடைய நஃப்சுகள் அதிகமாக தீய செயல்களை செய்யுமாறு ஏவக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கின்றது. யார் எந்த ஆத்மாவை அல்லாஹ் ரஹ்மத்து காட்டி பாதுகாத்தானோ அந்த ஆத்மாக்களை தவிர. இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக என்னுடைய ரப்பு அதிகமாக பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாகவும் ரஹ்மத்து செய்யக்கூடியவனாகவும் கண்ணியம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, எங்களுடைய பாவங்களை தீய செயல்களை அழகுபடுத்தி காட்டக்கூடிய, அதிலே விளைச் செய்யக்கூடிய எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றது. இது அல்லாஹ்கிட்ட இருந்து வந்த சோதனையாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காரணங்களை வைத்திருக்கிறான் சோதனையாக. ஆனால் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்கள்கிட்டே இருந்து எதிர்பார்ப்பது, எங்களை எதை கொண்டு ஏவியுள்ளான், நாங்கள் இந்த பாவங்களில் பாவங்களை தவிர்ந்து கொள்வது. அந்த பாவங்களிலே நாங்கள் விழுந்து விட்டால், அந்த பாவங்களில் நாங்கள் ஈடுபட்டு விட்டால், அப்பொழுது நாங்கள் பரிகாரமாக எதை செய்ய வேண்டும்? அந்த பாவங்களை எங்களை விட்டு போக்குவதற்காக, நீக்குவதற்காக பரிகாரமாக நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு காட்டி தந்துள்ளான். இது அல்லாஹ்வுடைய மிகவும் மேலான பேரருளாக, விசாலமான ரஹ்மத்தாக இருக்கின்றது சகோதரர்களே. எனவே அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு காட்டி தந்துள்ள சில காரணங்களை, பரிகாரமாக எங்களுடைய பாவங்களை போக்கி நீக்கி தரக்கூடிய, பரிகாரமாக வரக்கூடிய சில காரணங்களை நாங்கள் இந்த மஜ்லிஸில் பார்ப்போம். அதிலே முக்கியமாக முதலாவதாக வரக்கூடிய பரிகாரம் என்னவென்றால், எங்களுடைய பாவங்களை போக்கக்கூடிய, எங்களுடைய பாவங்களை நீக்கக்கூடிய, எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று தரக்கூடிய மிகவும் அடிப்படையான, மிகவும் மேலான, மிகவும் உயர்வான காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை, தௌஹீதை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே நிலைநாட்டுவது. அல்லாஹ்வுடைய தௌஹீதை நாங்கள் நிலைநாட்டிவிட்டால் அதுவே மிகவும் மேலான, மிகவும் பெரிய ஒரு காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை தருவதும், எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டும் போக்குவதும் நீக்குவதும், அதனுடைய தண்டனையை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பதற்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். சகோதரர்களே, தன்னுடைய திருமறையில், வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் லனுகஃபிரன்ன அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம் வலனஜ்ஸியன்னஹும் அஹ்ஸனல்லதீ கானூ யஅமலூன். எவரெல்லாம் ஈமான் கொண்டு, ஈமானிலே அடிப்படையாக மிகவும் முதலாவதாகவும் முக்கியமாகவும் வரக்கூடிய அம்சம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தௌஹீதை, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதுதான். அல்லாஹ்வுடைய தௌஹீது, ஏகத்துவம் இல்லாமல் ஒருபோதும் ஈமான் செல்லுபடியாதாகும். ஒருபோதும் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டாமல், அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டாமல் ஈமானை எங்களுக்கு நிலைநாட்ட முடியாது. ஒருபோதும் ஈமான் செல்லுபடியாகாது தௌஹீத் இல்லாமல். எனவே யாரெல்லாம் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நற்செயல்களையும் செய்து வந்து கொண்டிருக்கிறார்களோ, லனுகஃபிரன்ன அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம்,
அவர்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் பரிகாரம் செய்வோம், அவர்களுடைய பாவங்களை நாங்கள் போக்கி நீக்குவோம். வலனஜ்ஸியன்னஹும் அஹ்ஸனல்லதீ கானூ யஅமலூன், அவர்கள் எந்த நற்கர்மங்களை அழகாக மிகவும் மேலாகவும் செய்து வந்தார்களோ அவைகளை கொண்டு நாங்கள் அவர்களுக்கு நற்கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கூறி காட்டுகிறான். இந்த ஆயத்திலிருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், முக்கியமாக எவ்வளவுக்கு நாங்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்களை செய்தாலும் எங்களிலே பாவங்கள் இருக்கும், எங்களிலே தீய செயல்கள் நடைபெறும். அந்த மேற்கூறப்பட்ட எதிரிகள் எங்களை எப்படியோ சில தீய செயல்களில் ஈடுபட வைப்பார்கள், விழ வைப்பார்கள். எனவே சகோதரர்களே, தௌஹீதை கொண்டு எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் பரிகாரம் பெற முயற்சி செய்வோம். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டியவர்களாக வாழ முயற்சி செய்வோம். தௌஹீது தான் எங்களுக்கு ஈடேற்றம், தௌஹீத் மூலமாகத்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. அல்லாஹ் கூறவில்லையா, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யாரெல்லாம் ஈமான் கொண்டு அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின், அவர்களுடைய ஈமானை அநியாயத்தை கொண்டு கலப்படம் செய்யாமல் இருக்கிறார்களோ. இந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த தஃப்சீர் ஸஹீஹுல் புகாரிலே முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், இப்னு மஸ்ஊத் அவர்களுடைய ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் ظுல்ம் என்பது அநியாயம் என்பது ஷிர்க் என்று இந்த ஆயத்துக்கு ரசூலுல்லாஹ்வே தஃப்சீர் கொடுத்துள்ளார்கள், விளக்கம் கொடுத்துள்ளார்கள். எனவே யாரெல்லாம் ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமானை அநியாயத்தை கொண்டு, அதாவது ஷிர்க்கை கொண்டு கலப்படம் செய்யவில்லையோ அவர்களுக்கே பாதுகாப்பும். உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழியை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே யாரெல்லாம் தௌஹீதை நிலைநாட்டி தன்னுடைய தௌஹீதில் ஷிர்க்கை கலப்படம் செய்யாமல் தன்னுடைய தௌஹீதை பாதுகாத்து வருகிறாரோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அந்த நபர் பாவங்களிலே ஈடுபட்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வரும். அல்லாஹ் அந்த பாவங்களுக்கு பரிகாரமாக பாவ மன்னிப்பு கொடுப்பான். எதன் காரணத்தினால்? தௌஹீதின் காரணத்தினால். எனவே சகோதரர்களே, நாங்கள் தௌஹீதை கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும், தௌஹீதிலே உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுடைய தௌஹீதிலே அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதிலே எவ்வாறு எங்களை நாங்கள் படப்படுத்திக் கொள்ளலாம், அதிகமாக அதிலே உறுதியாக எங்களை வைத்துக் கொள்ளலாம், அதற்குரிய காரணங்கள் என்னவென்று நாங்கள் தேடி எங்களுடைய தௌஹீதை அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதில் நாங்கள் எங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது எங்களுடைய மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிகாரங்களை உருவாக்குவான், மன்னிப்புகளை கொடுப்பான் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் அதனால் கூறுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ضل ضلالا بعيدا. நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஆனால் இணை வைப்பதல்லாத பாவங்களை, மனோ இச்சைகள் மூலமாக வரக்கூடிய பாவங்களை அல்லாஹ் யாருக்கெல்லாம் நாடுவானோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பான், அந்த பாவங்களுக்காக வேண்டி என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே வேளையில் அல்லாஹ் கூறுகிறான், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்களோ அவர்கள் வெகு தூரமாக வழிகேட்டில் போய்விட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே ஷிர்கை, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தவிர பெரிய பாவம் இருக்க முடியாது. இதுதான் வெகு தூரமான வழிகேடு. இந்த வழிகேடு மூலமாக எங்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கிடைக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய தௌஹீதை நாங்கள் நிலைநாட்டி ஏகத்துவத்தை எங்களிலே உறுதிப்படுத்திக் கொண்டால், அதன் காரணத்தினால், தௌஹீதின் காரணத்தினால் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் பாவங்களிலே ஈடுபட்டிருந்தாலும் அதற்குரிய பரிகாரங்களை அல்லாஹ் தருவான். அதனை நீக்கக்கூடிய, போக்கக்கூடிய காரணங்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு உருவாக்கி தந்துள்ளான் சுப்ஹானஹு வ தஆலா. அதேபோல் சகோதரர்களே, ஸஹீஹ் முஸ்லிமிலே இந்த பரிகாரத்தை, தௌஹீத் என்ற பரிகாரத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னah யௌமல் இஸ்னைன் வ யௌமல் ஹமீஸ் ஃபயுக்ஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ. ஒவ்வொரு திங்கள், வியாழ நாட்களில்
திங்கட்கிழமை, வியாழக்கிழமை என்ற நாட்களில் சொர்க்கத்தினுடைய வாசல்கள், கதவுகள் திறந்து வைக்கப்படும். அவ்வேளையில் எந்த அம்சம் நடைபெறுகிறது என்று பாருங்கள். அந்த வேளையில் ஒவ்வொரு அடியாளன், அந்த அடியாளன் யார் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவன், ஒரு பொருளையும் ஒரு அம்சத்தையும் இணை வைக்காத ஒவ்வொரு அடியாளனுக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும் என்று இந்த ஹதீஸில் வந்திருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். எல்லா திங்கட்கிழமை, வியாழக்கிழமையும் சொர்க்கத்துடைய வாசல்கள், கதவுகள் திறந்து வைக்கப்படுகின்றன. எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டிய, ஏகத்துவத்தை உறுதிப்படுத்தி வாழ்ந்து வந்த அந்த முவஹித்கள், நல்லடியார்கள், அவர்கள் செய்த பாவங்களுக்கு அவர்களுக்கு பரிகாரமாக மன்னிப்பு கொடுப்பதற்காக வேண்டி, அந்த பாவங்களை நீக்குவதற்காக வேண்டி, போக்குவதற்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் எதனை காட்டுது என்றால் அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டுவதின், அல்லாஹ்வுடைய தௌஹீதில், ஏகத்துவத்தில் உறுதியாக இருப்பதின் முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்பையும் காட்டுகின்றது. எனவே தௌஹீதுடைய மிகவும் மேலான ஒரு சிறப்பு என்னவென்றால் அந்த தௌஹீத், ஏகத்துவம் எங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் எங்களுடைய பாவங்களுக்கு. அதே போல் சகோதரர்களே, நாங்கள் பாவங்களில் ஈடுபட்டால் எங்களுக்கு பரிகாரமாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரணம், எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக எங்களுடைய பாவங்களை நீக்கி போக்கி எங்களுக்கு பாதுகாப்பு பெற்று தரக்கூடிய முக்கிய ஒரு காரணம் என்னவென்றால் நாங்கள் உண்மையான தௌபாக்களை செய்வது. எங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி எங்களுடைய தௌபாவை நாங்கள் எப்பொழுதும் புதுப்பித்துக் கொண்டு வாழ வேண்டும். அந்த தௌபாவில் நாங்கள் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், சுப்ஹானஹு வ தஆலா, يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار. அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் பால் திரும்பி மன்றாடி தௌபா செய்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பை தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்விடத்தில், அந்த தௌபாவுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றியவர்களாக. ஏனென்றால் தௌபா என்பது வெறுமனே வாயினால், நாவால் பாவ மன்னிப்பு கேட்பது மாத்திரம் அல்ல, மாறாக தௌபாவுக்கு நிபந்தனைகள் இருக்கின்றது. முதலாவதாக அந்த பாவத்தை உடனடியாக நாங்கள் விட்டு விடுவது, அந்த பாவத்திலிருந்து எங்களை நாங்கள் நீக்கிக் கொள்வது. இரண்டாவதாக அந்த பாவத்தின் பால் திரும்ப வரமாட்டேன் என்று உறுதியான நாட்டத்தை, நீயத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே வைத்துக் கொள்வது. மூன்றாவதாக அந்த பாவத்தில் விழுந்ததற்காக, அந்த பாவத்தில் ஈடுபட்டதன் காரணத்தினால் அதற்காக வேண்டி நாங்கள் கைசேதப்படுவது. இந்த மூன்று அம்சங்களும் நிறைவேற்றப்பட்டால் அந்த தௌபா அன்-நசூஹ் என்ற தௌபாவாக, உண்மையான தௌபாவாக இருக்கும். அந்த தௌபாவை தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஏற்றுக்கொள்வான். அதே வேளையில் நான்காவதான இன்னும் ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அந்த பாவம் ஒரு அடியாரனுக்கும் இன்னும் ஒரு அடியாரனுக்கும் இடையிலே இருந்தால், அநியாயம் செய்திருந்தால் மற்றவர்களுக்கு, அந்த அநியாயத்திலிருந்து தன்னை அந்த மனிதர்களிடத்தில் போய் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த அநியாயத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். இது அந்த பாவம் மனிதர்களுக்கு மத்தியிலே வரக்கூடிய பாவமாக இருந்தால், மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருந்தால். எனவே சகோதரர்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹ் தௌபத்தன் நசூஹா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் பால் திரும்பி உண்மையான தௌபாவை அதனுடைய நிபந்தனைகளை கொண்டு நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதனுடைய பிரதிபலன் என்னவாக இருக்கும்? அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா அஸா ரப்புக்கும் அன் யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும். எனவே அல்லாஹ் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த தௌபாவை ஆக்கி உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பான். உங்களுடைய தீய செயல்களுக்கு இந்த தௌபாவை பரிகாரமாக்கி உங்களுடைய தீய செயல்களை நீக்கி வைப்பான்.
அதிலிருந்து உங்களை பாதுகாப்பான், அதே போல் உங்களை சொர்க்கத்தில் நுழையச் செய்வான் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஆயத்தில் கூறி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, எங்களுடைய பாவங்களுக்கு, தீய செயல்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான பரிகாரம் என்னவென்றால், நாங்கள் உண்மையான பாவ மன்னிப்பை, தௌபாவை அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் புதுப்பித்து ஏற்றுக்கொள்வது. அதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ், அத்தாயிபு மினல் ஸம்பி கமன் லா ஸம்ப லஹ், பாவங்களிலே இருந்து தௌபா செய்யக்கூடியவன் எப்படிப்பட்டவன் என்றால், எவனை போல் இருப்பான் என்றால், யார் ஒரு பாவத்தையும் செய்யாமல் இருக்கிறானோ அவனை போல் இருப்பான். ஏனென்றால் தௌபா என்பது அந்த பாவங்களை போக்கி நீக்கிவிடும். தௌபா என்பது மிகவும் பெரிய, மிகவும் சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கின்றது எங்களுடைய பாவங்களில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. சகோதரர்களே, அதே வேளையில் நாங்கள் எங்களுடைய தீய செயல்களிலிருந்து எங்களை பாதுகாத்து அந்த தீய செயல்களை எங்களை விட்டும் நீக்கி போக்கிக் கொள்வதற்கான இன்னும் ஒரு முக்கியமான பரிகாரம் என்னவென்றால், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வது. எங்களுடைய நாவினால், எங்களுடைய உள்ளத்தினால் அல்லாஹ் கிட்ட துஆ செய்வது எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தரமாறு. இஸ்திக்ஃபார் என்பது தௌபாவுடைய நிபந்தனைகளை இல்லாமல் இருந்தாலும் சரி, அல் இஸ்திக்ஃபார் செய்வது, துஆ செய்வது, இஸ்திக்ஃபார் ஒரு துஆவாக இருக்கின்றது, ஒரு பிரார்த்தனையாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்விடத்தில் வெறுமனவே நாங்கள் பிரார்த்தனை செய்து, துஆ செய்து, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்டாலும் அதுவும் ஒரு பரிகாரமாக இருக்கும், காரணமாக இருக்கும். தௌபாவுடைய நிபந்தனைகளை அது பரிபூர்ணம் செய்யாமல் இருந்தாலும் சரி, வெறுமனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் திரும்பி துஆ செய்து எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், வஸ்தக்ஃபிரில்லாஹ் இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. நபியே, நீ அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்வாயாக. நிச்சயமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா அதிகமாக பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாகவும் மிகவும் விசாலமான ரஹ்மத்தை கொண்டவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஆயத்தில் கூறுகிறான். அதே போல் அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் கூறுகிறான், வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீம். நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அதிகமாக பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாகவும் விசாலமான ரஹ்மத்தை கொண்டவனாகவும் இருக்கிறான். அதே போல் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், இதனை இமாம் ஹாக்கிம் பதிவு செய்துள்ளார், ஷேக் அல்பானி சஹீஹ் என்று கூறக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் கூறுகிறார், யாரெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி என்று கூறுகிறாரோ, நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவனை தவிர வணக்கத்துக்கு பாத்திரமானவன் வேறு யாரும் இல்லை. அவனே அல் ஹை, எப்பொழுதும் வாழக்கூடியவனாக இருக்கிறான். அல் கய்யூம், அவனே எல்லாவற்றையும் பாதுகாத்து எல்லாவற்றையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உலக அம்சங்களை அதை நடைபெறக்கூடிய எல்லா அம்சங்களையும் அவனே கண்காணித்து நடத்தக்கூடியவனாக இருக்கிறான். அல் கய்யூம் வாதூவிலே, அதே வேளை நான் அல்லாஹ்வின் பால் திரும்பி தௌபா செய்கிறேன் என்று கூறுகிறாரோ, அவருடைய பரிகாரம் என்னவாக இருக்கும்? குஃபிர லஹு வ இன் கான கத் ஃபர்ர மின ஸஹ், அவன் போரிலே முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் நடைபெறக்கூடிய போர்களிலே ஈடுபட்டிருந்த போது அவன் அதிலிருந்து தப்பி ஓடினால் கூட, அந்த அளவுக்கு பாவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட, அவனுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும். பரிகாரமாக எதனை பரிகாரணமாக வைத்து? அவன் செய்த இஸ்திக்ஃபாரின் காரணத்துக்காக அதனை பரிகாரமாக வைத்து அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு என்றால், இந்த பெரும் பாவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அவன் முஸ்லிம்களை விட்டு ஓடினால் கூட போர் நடைபெறும் போது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதே போல் சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய முக்கியமான ஹதீஸ், அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கூறியதாக வரக்கூடிய ஹதீஸுல் குதுசி, யா இபாதி இன்னக்கும் துக்திஊன பில்-லைலி வன்-நஹார் வ அனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஅன் ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும். என்னுடைய அடியாளர்களே, நீங்கள் இரவு பகலாக பிழை செய்து பாவங்களிலே ஈடுபட்டு வருகிறீர்கள், தீய செயல்களிலே
விழுந்து வருகிறீர்கள். நானோ அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன். எனவே என்னிடத்திலேயே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், நான் நிச்சயமாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிப்பேன் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா இவ்வாறு மிகவும் மெல்லினமாக, மிகவும் கருணையை காட்டிக் கொண்டவனாக, மிகவும் தன்னுடைய பேரருளை காட்டியவனாக தன்னுடைய அடியாளர்களுக்கு கூறி காட்டுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே அல்லாஹ்வுடைய மிகவும் பெரிய பேரருளை காட்டக்கூடிய இந்த அம்சங்களை பாருங்கள் சகோதரர்களே. எந்த அளவுக்கு நாங்கள் பாவங்களில் ஈடுபட்டாலும் அல்லாஹ் எத்தனையோ காரணங்களை பரிகாரணமாக எங்களுக்கு ஆக்கியுள்ளான். அந்த தீய செயல்களை, அந்த பாவங்களை எங்களில் இருந்து நீக்கித் தரக்கூடிய, போக்கித் தரக்கூடிய, அவைகளுக்கு பரிகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய, பாவங்களை பெற்றுத்தரக்கூடிய எத்தனையோ காரணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தந்துள்ளான். அதே போல் சகோதரர்களே, இந்த பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முக்கியமான இன்னும் ஒரு பரிகாரம் என்னவென்றால், காரணம் என்னவென்றால், நாங்கள் பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்வது. பெரும் பாவங்களிலே ஈடுபடுவதை விட்டும் நாங்கள் எங்களே தூரப்படுத்தி தவிர்ந்து கொள்வது. அப்பொழுது நாங்கள் செய்யக்கூடிய தீய செயல்களை, சிறு பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் பெரும் பாவங்களை தவிர்ந்து கொள்வதின் காரணத்தினால் அந்த சிறிய பாவங்களை அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறான். அந்த சிறிய பாவங்களை எங்களை விட்டும் நீக்குகிறான். அதனால் தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன் நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ நுத்கில்கும் முத்கலன் கரீமா. நீங்கள் பெரும் பாவங்களை தவிர்ந்து கொள்வீர்கள் என்றால், எந்த பெரும் பாவங்களை நீங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த பெரும் பாவங்களை விட்டும் நீங்கள் அவைகளை செய்யக்கூடாது, அவைகளில் விழக்கூடாது என்று உங்களுக்கு தடைகள் வந்துள்ளதோ, அந்த பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொண்டால் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய தீய செயல்களை, அதாவது சிறு பாவங்களை உங்களை விட்டும் நீக்குவோம். அவைகளை, அந்த செயலை தவிர்த்து கொள்வதை ஒரு பரிகாரமாக உங்களுக்கு ஆக்குவோம். அதே போல் மேலான கருணையான அம்சத்தில் நாங்கள் சொர்க்கத்தில் உங்களை நுழைய வைப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறார். எனவே சகோதரர்களே, நாங்கள் எத்தனையோ பாவங்களில் விழக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய கண்களால், எங்களுடைய செவிகளால், எங்களுடைய நாவுகளால், எங்களுடைய கைகளால், கால்களால் எத்தனையோ பாவங்களில் இரவு பகலாக நாங்கள் ஈடுபட்டு வரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இவைகளுக்கு வரக்கூடிய பரிகாரம் நாங்கள் பெரும் பாவங்களில் விழுவதிலிருந்து எங்களை தவிர்த்து கொள்வது. எனவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்து பெரும் பாவங்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்து தவிர்த்து கொண்டால் அது ஒரு காரணமாக இருக்கின்றது, ஒரு பரிகாரமாக இருக்கின்றது. எங்களுடைய சிறிய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று தரக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பரிகாரமாக இருக்கின்றது. அதே போல் சகோதரர்களே, இந்த காரணங்களில் வரக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரம், எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டும் நீக்குவதற்குரிய, எங்களுடைய தீய செயல்களை எங்களை விட்டும் போக்கக்கூடிய, அவைகளுக்கு பரிகாரமாக வரக்கூடிய இன்னும் ஒரு முக்கிய காரணம், நாங்கள் தொழுகைகளை நல்ல முறையில் பேணி தொழுது அவைகளை நிறைவேற்றி வருவது. ஜும்ஆவை பேணி தொழுது ஜும்ஆவில் அதனை முதல் காலங்களில் போய் சேர்ந்து கொண்டு ஜும்ஆ தொழுகைகளை நாங்கள் பேணி தொழுது நிறைவேற்றி வருவது. அதே போல் நோன்பு பிடிப்பது, ரமலான் மாதத்தில் நல்ல முறையில் பேணி நோன்புகளை பிடித்துக் கொள்வது. இவைகள் அனைத்தும் எங்களுடைய பாவங்களை நீக்குவதற்கான முக்கியமான ஒரு பரிகாரணமாக இருக்கின்றது, பரிகாரங்களாக இருக்கின்றது சகோதரர்களே. எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ் வல் ஜும்அத்து இலல் ஜும்அ ورمضان إلى رمضان مكفرات ما بينهن إذا اجتنب الكبائر. 5 தொழுகைகள், அதே போல் ஒரு ஜும்ஆவில் இருந்து இன்னொரு ஜும்ஆவுக்கு இடையில், அதே போல் ஒரு ரமதானிலிருந்து இன்னும் ஒரு ரமதானுக்கு இடையில், இவைகள் அனைத்தும் 5 தொழுகைகளை நிறைவேற்றுவதும், ஜும்ஆக்களை நிறைவேற்றுவதும், ரமதான்களை நாங்கள் பேணி நோன்பு பிடித்து எங்களை பாதுகாத்து நற்கர்மங்களில் ஈடுபடுவதும் முகஃபிராத் பரிகாரங்களாக இருக்கின்றது. அவைகளை இடையிலே வரக்கூடிய பாவங்களுக்கு, 5 தொழுகைகளுக்கு
இடையிலே வரக்கூடிய பாவங்களுக்கும், ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆவிற்கு இடையிலே வரக்கூடிய பாவங்களுக்கும், ஒரு ரமதானிலிருந்து இன்னும் ஒரு ரமதானுக்கு இடையிலே வரக்கூடிய பாவங்களுக்கும் இந்த நற்கர்மங்கள் பரிகாரங்களாக எங்களுக்கு, எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று தரக்கூடிய பரிகாரங்களாக, எங்களுடைய பாவங்களை நீக்கக்கூடிய பரிகாரங்களாக இருக்கின்றது எப்பொழுது நாங்கள் பெரும் பாவங்களை தவிர்ந்து கொண்டால் என்றது இந்த ஹதீஸில் வந்துள்ளது. எனவே சகோதரர்களே, தொழுகை என்பது இலகுவான ஒரு காரியம் அல்ல. அந்த தொழுகை எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. யார் ஒரு நபர் தொழாமல் இருக்கிறாரோ, தொழுகை இல்லாமல் வாழ்ந்து வருகிறாரோ, அந்த நபருக்கு இஸ்லாத்தில் ஒரு பங்கும் இல்லை என்பதனை நாங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். எங்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி என்னவென்றால் இந்த தொழுகைதான் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். எனவே யாரெல்லாம் தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் நிராகரித்து விட்டார், காபிராக மாறிவிட்டார் என்று ரசூலுல்லாஹ் கூறவில்லையா? எனவே சகோதரர்களே, இஸ்லாத்துடைய தூண்களில், இஸ்லாம் எழும்பி கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய தூண்களில் முக்கிய ஒரு தூண், அந்த தூண் இல்லாமல் இஸ்லாம் எழுப்பப்பட முடியாது. என்னவென்றால் அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு பிறகு தொழுகைதான். எனவே தொழுகை, நாங்கள் தொழுகையை நிலைநாட்டி வரும்போது, நிறைவேற்றி வரும்போது அந்த தொழுகை எங்களுக்கு, எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று தரக்கூடிய மிகவும் மேலான பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கின்றது. அந்த தொழுகையின் பால் நோக்கி, அல்லாஹ்வுடைய இல்லம் பால், அல்லாஹ்வுடைய வீடான இல்லமான பள்ளி பால் நாங்கள் நோக்கி செல்லும் போது கூட, அந்த அடிச்சுவடுகள் கூட, ஒவ்வொரு அடியை நாங்கள் எடுத்து வைத்து நடந்து போகும் போது அந்த ஒவ்வொரு அடிச்சுவடு கூட எங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அதேபோல் அந்த பள்ளிவாசலுக்கு போய் நேரத்தோடு போய் நாங்கள் சுன்னாவை தொழுதுவிட்டு அமர்ந்து இருக்கும் போது, இன்னும் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் காத்து கொண்டிருக்கும் போது, அந்த எதிர்பார்ப்பு, காத்திருப்பதும் கூட எங்களுக்கு பரிகாரத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது. அதனால் தான் ஸஹீஹ் முஸ்லிமிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் கதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத். உங்களுடைய பாவங்களை நீக்கக்கூடிய, அழித்து தரக்கூடிய, உங்களுடைய தரஜாத்துகளை, படித்தரங்களை உயர்த்தி தரக்கூடிய அம்சங்கள் பால் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்ட கூடாதா என்று ரசூலுல்லாஹ் கேட்டுவிட்டு கூறுகிறார். அப்பொழுது சஹாபாக்கள் கூறுகிறார்கள், பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அந்த வழிகளை காட்டித் தருவீர் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் கொடுத்த பதில், இஸ்பாகுல் வுது அலல் மகாரிஹ். நீங்கள் கஷ்டமாக இருக்கக்கூடிய காலங்களில் கூட, வேலைகளில் கூட, நிலைப்பாடுகளில் கூட நீங்கள் வுதுவை செய்வது, பரிபூரணமான வுதுவை செய்வது, எவ்வளவு அளவுக்கு குளிராக இருந்தாலும் நீங்கள் வுதுவை, பரிபூரணமான வுதுவை செய்வது, ஒவ்வொரு வேளையிலும் 5 தொழுகைகளை நிறைவேற்றும் போது நீங்கள் பரிபூரணமான வுதுவை செய்து கொள்வது, இது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. உங்களுடைய பாவங்களை நீக்கி தரக்கூடிய, அதேபோல் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று தரக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரமாக இருக்கின்றது வுதுவை, பரிபூர்ணமான வுதுவை செய்வது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் கூறுகிறார், வகஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித். அதிகமாக பள்ளிகளுக்கு அடிச்சுவடுகளை எடுத்து நடந்து போவது. அதேபோல் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், வன்திதாரு ஸலாஹ் பஅத ஸலாஹ். ஒவ்வொரு தொழுகையையும் எதிர்பார்த்து கொண்டு, காத்து கொண்டு இருப்பது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இன்னொரு தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசல்களிலே இருந்து கொண்டு இன்னும் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருப்பது ஃபதாலிக்கும் ரிபாத். உண்மையிலே இதுதான் ரிபாத் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். ரிபாத் என்றால் அரபு மொழியில் எதிரிகள் எந்த இடத்திலே இருந்து வரப்போறார்களோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில், எதிரிகள் அந்த இடத்திலிருந்து வரக்கூடாது, அந்த இடத்திலிருந்து, அந்த இடம் மூலமாக எங்களுக்கு தாக்களிக்க கூடாது என்று அந்த இடத்தை பாதுகாத்து அதிலே காவல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துக்குத்தான், அந்த காவலிலே தொடர்ந்தும் உறுதியாக இருப்பது, அதற்குத்தான் ரிபாத் என்று அரபு மொழியில் வரக்கூடிய கருத்து. எனவே யாரெல்லாம் பள்ளிவாசல்களுக்கு நடந்து போய், அதிகமாக நடந்து போய், அதே போல் ஒவ்வொரு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு
மற்ற தொழுகையை எதிர்பார்த்து கொண்டு அந்த பள்ளிவாசல்களிலே அமர்ந்து கொண்டு அவர்களுடைய நற்கர்மங்களில் ஈடுபட்டு வருகிறார்களோ, திக்ரை செய்து குர்ஆனை ஓதிக்கொண்டு மற்ற நஃபிலான தொழுகைகளில் ஈடுபட்டு அதேபோல் அறிவை தேடுவதில் ஆர்வம் காட்டி அந்த பள்ளிவாசல்களிலே படித்துக் கொண்டும் தன்னுடைய காலத்தை நேரத்தை இந்த நல்ல வழியில் செலுத்தி இன்னும் ஒரு தொழுகையை காத்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களை விட்டும் நீக்கப்படும். அதேபோல் அவர்களுடைய தரஜாத்துக்கள், அதாவது படித்தரங்கள் கூடப்படும். அல்லாஹ் அவர்களுடைய படித்தரங்களை கூட்டி வைப்பான். சுப்ஹானல்லாஹ். எனவே சகோதரர்களே, தொழுகை என்பது ஒரு இலகுவான அம்சம் அல்ல. அதிலே எத்தனையோ ஃபாயிதாக்கள், பலன்கள் இருக்கின்றது. அதிலே வரக்கூடிய ஒரு பலன் தான், ஒரு பெனிஃபிட் தான், அந்த தொழுகையை நாங்கள் நோக்கி சென்று அந்த தொழுகையை நிலைகாட்டிக் கொண்டு மற்ற தொழுகைகளுக்கு காத்துக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய பாவங்கள் எங்களை விட்டும் நீக்கப்படும். இவைகள் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு பரிகாரணமாக இருக்கின்றது. அதே போல் சகோதரர்களே, மேற்கூறப்பட்ட ஹதீஸில் பரிபூர்ணமான உதுவை செய்வதும் ஒரு முக்கியமான பரிகாரணமாக இருக்கு என்பதனை பார்த்தோம். அது சஹீஹ் முஸ்லிமிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலும் வந்துள்ளது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, மன் தவத்தா ஹகதா غفر له ما تقدم من ذنبه وكانت صلاته ومشيه الى المسجد نافلة. யாரெல்லாம் நான் செய்த உதுவை போல் உது செய்கிறாரோ அவருடைய முச்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். وكانت صلاته ومسجده ومشيه الى المسجد نافلة. அவருடைய தொழுகையும் அவர் பள்ளிக்கு எடுத்து வைக்கக்கூடிய அடிகளும் அடிச்சுவடுகளும் அவருக்கு அதிகமான கூலிகளை பெற்று தரக்கூடிய நாஃபிலாவாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சகோதரர்களே, வுது செய்யும் போது நாங்கள் இந்த கருத்தை நினைவு கூற வேண்டும். பரிபூர்ணமாக உதுவை அழகிய முறையில் ரசூலுல்லாஹ் எவ்வாறு உதுவை செய்தாரோ அவ்வாறு நாங்கள் அந்த உதுவை செய்து பொடுப்போக்குத்தனமாக செய்யாமல் ஒரு இபாதத்தை செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக இந்த இபாதத்தை நிறைவேற்றுகிறோம் என்று அழகிய முறையில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பேணி அந்த உதுவை நாங்கள் நிறைவேற்றும் போது அந்த உது கூட எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டும் நீக்கி தரக்கூடிய ஒரு முக்கிய பரிகாரணமாக இருக்கின்றது சகோதரர்களே. எனவே இந்த சபையில் எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டும் நீக்கி போக்கி பரிகாரணமாக வரக்கூடிய சில முக்கிய காரணங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹு தஆலா வரக்கூடிய சபையில் அதனுடைய இதிலே வரக்கூடிய மற்றும் சில முக்கிய அம்சங்களையும் நாங்கள் தொடர்ந்து அந்த சபையில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அதன் மூலமாக எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய உறுப்புகளை, எங்களை நாங்கள் அந்த காரணங்களை நிறைவேற்றி எங்களுடைய பாவங்களை விட்டும் சுத்தப்படுத்தி தூயப்படுத்திக் கொள்வோம். அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் தபாரக வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் நேர்வழியை காட்டி எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக வரக்கூடிய எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டும் நீக்கக்கூடிய எங்களுடைய தீய செயல்களை எங்களை விட்டும் போக்கக்கூடிய காரணங்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு காட்டித் தந்து எங்களுக்கு கற்றுத்தந்து அவைகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சபையை முடித்துக் கொள்கிறேன். வல்லாஹு தஆலா அஅலம். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.